உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 18ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். இன்று துதியை திதி, ரோகிணி நட்சத்திரம், அமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் சினம், மிதுனம் உற்சாகம், கடகம் நிறைவு, சிம்மம் முயற்சி, கன்னி சினம், துலாம் நன்மை, விருச்சிகம் உயர்வு, தனுசு புகழ், மகரம் சுகம், கும்பம் அமைதி, மீனம் பொறுமை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்ன பற்றி பேச போகிறோம்னா, நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், அடிப்படையான சில விஷயங்களை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். முதலாவது, சமைக்கக்கூடிய பெண்கள், முக்கியமாக பெண்களுக்குண்டான விஷயம். சமைக்கக்கூடிய பெண்கள் எப்பவும் குளித்து விட்டு சமைக்க வேண்டும். காலையில் எழும்புறீங்கள், நேரம் இல்லைன்னா மூஞ்சியை கழுவி பல்ல தேய்ச்சிட்டு ஒரு தேத்தனியை போட்டு குடியுங்கோ. ஆனால் மதியம் சமையல் செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக பெண்கள் குளித்து விட்டு சமையல் செய்யுங்கள். சமையலுக்கும் அதை சாப்பிடக்கூடியவர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நீங்கள் என்ன எண்ணத்தோட சமைக்கிறீங்களோ அந்த எண்ணம் தான் சாப்பிடக்கூடியவர்களுக்கு வரும். நீங்கள் பொறாமைப்பட்டு கொண்டு சமைத்தால் அவன் என்னடா அப்படி இருக்கான், இவன் என்னடா இப்படி இருக்கான், இவன் இப்படி நல்லா வந்தான், இவன்ட புள்ள இப்படி படிக்குது என்று பொறாமைப்பட்டு கொண்டு சமைத்தால் அதை உண்ணக்கூடியவர்களுக்கும் அந்த பொறாமை வந்து சேரும். தீய எண்ணங்களுடன் நீங்கள் சமைத்தால் அதை உண்ணக்கூடியவர்களுக்கும் தீய எண்ணம் வந்து சேரும். நீங்கள் சுத்தமில்லாமல் சமைத்தால் அது உண்ணக்கூடியவர்களுக்கு பாவம் வந்து சேரும். அதனால் சமைக்கிறது என்றது சில பேர் சலிப்போட சமைப்பினம், சில பேர் வெறுப்போட சமைப்பினம். என்னடா இது வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் விடிஞ்சா சமையல் செய்கிறதே பெரிய விஷயமா போச்சு என்று ஒரு சலிப்பு தன்மையோட சமைப்பினம். அதை உண்ணக்கூடியவர்களுக்கும் அந்த எண்ணங்களின் பாதிப்பு சேரும். அதனால் நல்ல எண்ணங்களோட நான் நன்றாக சமைக்கின்றேன்,
என்னுடைய பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும், அந்த பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் சமைக்கக்கூடிய உணவை உண்ணக்கூடிய எனது கணவன் நல்ல ஆயுளோடு இருக்கணும், அவருக்கு நல்ல வருமானம் பெறணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல சந்ததி உருவாக வேண்டும், பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோட குளித்து விட்டு சமையுங்கள். நிறைய பொம்பளைகள் செய்கிற ஒரு தவறான வேலை, சமையல் எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிப்பம் மட்டும் சில பேர் நினைக்கிறது. சில பெண்கள் காலையில் எழும்பி பல்லு கூட தேய்க்க மாட்டோம், அப்படியே போய் அடுப்பை பற்ற வைக்கிறது. இது எல்லாம் இந்து சமயத்துக்கு விரோதமானது. எங்களுடைய சமயம் ஆன்மீகத்தன்மை வாழ்ந்தது. ஒரு வீட்டு பொம்பளையோட கையில் தான் அந்த குடும்பமே தங்கியுள்ளது. நீங்கள் காலையில் எழும்பி பல்லு தேய்க்காம, முகம் கழுவாம, விபூதி பூசாமல், சாமியை கும்பிடாமல் நேராக போய் அடுப்பை பற்ற வைக்கிறது, தேத்தனியை போடுறது, பெட் காப்பி குடிக்கிறது, அதுக்கு பிறகு தான் பல்லை தேய்க்கிறது, குளிக்காமல் சமைக்கிறது, சமையலெல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு போய் குளிக்கிறது, இதெல்லாம் தவறு. காலையில் எழும்பி பல்லை தேய்ச்சி முகம் கழுவி சாமியை போய் விபூதியை நெத்தியில் பூசிக்கொண்டு, விபூதி பூசுகிற ஒரு பழக்கமாக வச்சுக்கொள்ளுங்க. விபூதி பூசினாலே ராத்திரி செய்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். எப்போ விபூதி பூசுறீங்களோ அதுக்கு 24 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு செய்த அத்தனை பாவங்களும் தொலைந்து விடும். அடிக்கடி விபூதி பூசிக்கொள்ளுங்கோ, அதுக்கு முன்னுக்கு செஞ்ச பாவங்கள் நீங்கும் என்று எங்களோட தர்மசாஸ்திரம் சொல்லுது. அதனால் விடிய எழும்பி குளித்து விட்டு சமையுங்கள். குளித்து விட்டு அன்னம் உண்ண வேண்டும். சமைக்கிறது மட்டும் இல்லை, சாப்பிட்றதும் குளித்து விட்டு தான். மத்தியான காலை சாப்பாடு ஏதோ அவசரத்துக்கு சாப்பிட்டா பரவாயில்லை, மதிய உணவை கண்டிப்பாக குளித்து விட்டு உணவு உண்ணும் முன்னர் இந்த உணவை தந்த இறைவனுக்கு நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. நிறைய பேரை பார்த்துருப்பேன், சாப்பாடை தொட்டு கும்பிட்டு கொள்வினம், சாப்பிடைக்குள்ள கடவுள் ஒருக்கா நினைச்சிட்டு சாப்பிடுவினம். இது எல்லாம் நல்ல பழக்கங்கள், ஆன்மீக பழக்கங்கள். உணவை உண்ண முன்னுக்கு ஓம் அன்னபூரணியே நமஹா, ஓம் அன்னபூரணி போற்றி, இந்த உணவை தந்த இறைவனுக்கு நன்றி என்று சாமியோருக்கா கும்பிட்டு சாப்பிடுங்க. கடையில் உணவு உண்ணுறது தோஷம் என்று எங்களோட சாத்திரம் சொல்லுது. வேற வழி இல்லை ஐயா, நான் ஊரில் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கிறேன், நான் இங்கே கொழும்புல இருக்கிறேன், எனக்கு சமைக்க நேரம் இல்லை, கடையில் தான் சாப்பிட்றேன்டா, ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளை கும்பிட்டு ஏதோ எனக்கு வேறு வழி இல்லாததுனால இந்த உணவை உண்ணுறேன், இந்த உணவில் இருக்கிற தோஷம் எல்லாம் நீங்க வேண்டும்ட்டு நினைச்சிட்டு கும்பிடுங்க. கடையில் உணவு உண்ணா, கடையில் சமைக்கிறவன் என்ன குளிச்சுட்டு சமைக்கிறானா, என்ன எண்ணத்தோட சமைக்கிறான், இதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சமைப்பவர்களின் எண்ணம் உணவை பாதிக்கும். அதான் நான் முதல் சொன்ன மாதிரி, சமைக்கக்கூடியவர்கள் என்ன எண்ணத்தோட சமைக்கின்றார்களோ. ஒரு கதை ஒன்று இருக்கு, நான் முந்தி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒருத்தன் திருட்டு போன அரிசி, களவெடுத்த அரிசியால் சமைச்சார், அதை ஒரு சாமியார் சாப்பிட்டார். அந்த சாமியாருக்கு, அந்த சாமியார் நல்ல சாமியார், ஆனாலும் களவெடுக்கணும் என்ற எண்ணம் அந்த சாமியாருக்கு வந்து அரசன்ற நகையை திருடி கொண்டு போயிட்டார்னு முந்தி ஒரு கதை சொல்லியிருப்பேன். அது மாதிரி எண்ணத்துக்கு அந்த எண்ணம் சாமியார் உடனே இப்போ யோசிக்கிறேன், நான் சாமியார், எப்படி இந்த எண்ணம் வந்துச்சுன்னே அவருக்கு தெரியல. களவு போன அரிசி, திருட்டு போன அரிசியை சாப்பிட்டதுனால அந்த எண்ணம் அவருக்கு வந்தது. உணவில் உள்ள உணவு எங்களுடைய எண்ணத்தை பாதிக்கும், மனதை பாதிக்கும். நல்ல உணவாக இருக்க வேண்டும். நல்ல எண்ணத்துடன் சமைத்த உணவை சாப்பிட்டால் நல்ல எண்ணம் வரும். தீய எண்ணத்துடன் சமைத்த உணவை சாப்பிட்டால் தீய எண்ணம் வரும். இதுக்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் உண்டு. நல்ல எண்ணத்தோட சமைக்க வேண்டும். சமைச்சதை முதல்ல இறைவனுக்கு படைக்க வேண்டும். நீங்கள் அரிசி வைப்பீங்க, அதுக்கு பிறகு ஏதோ அசைவம் அது இது நீங்கள் சமைச்சா கூட முதல்ல குளிச்சு கிழிச்சு சுத்தமாக அரிசி வைப்பீங்க. அந்த சாதம், அந்த சோறு, அந்த உணவு, அந்த சாதத்தில் கொஞ்சத்தை கொண்டே இறைவனுக்கு படையுங்கள். அப்போ நீங்கள் அந்த சாதத்தில் கொஞ்சத்தை இறைவனுக்கு படைத்தால் கூட அது பிரசாதமாக மாறிவிடும். இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவு
பிரசாதம். முழு சாதத்தையும் கொண்டு வைக்க ஒரு சின்ன கிண்ணம். இறைவன் சிவபெருமான் உங்களோட சாப்பாடை சாப்பிடவா போறார்? இல்லை அவர் சாப்பிட வழி இல்லாமல் உங்களோட சாப்பாடை எதிர்பார்க்கவா போறார்? இல்லை. எங்களுக்கு நன்மைக்காக கொஞ்ச சாதத்தையாவது இறைவனுக்கு படையுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடுங்கோ. அதுக்கு பேர் அப்போ பிரசாதமாக மாறிவிடும். சமைத்த உணவை ஒரு காகத்துக்கு கொஞ்சம் சாப்பாடை வையுங்கோ. இல்லை ஒரு எறும்புக்கு கொஞ்சம் சாப்பாடை வையுங்கோ. எறும்புக்குன்னா 2 அரிசியை 2 சாதத்தை போட்டிங்கன்னா 2 எறும்பு வந்து சாப்பிடும். ஒரு பிரம்மச்சாரி யாராவது பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் சாப்பாடை கொடுங்கோ. எளியவர்களுக்கு கொடுங்கோ. வறியவர்களுக்கு கொடுங்கோ. ஒவ்வொரு நாளும் செய்ய வசதி இல்லாட்டியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களோட வீட்டிலலாம் ஞாயிற்றுக்கிழமையான கொஞ்சம் சாப்பாடை பார்சல் பண்ணி கொண்டு போய் யாராவது ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுப்போம். கிழமையில ஒரு முறையாவது பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு. முந்தின்னா எப்படின்னா வீட்டு வாசல்ல பிச்சைக்காரன் வந்து நிற்பான். ஐயா பிச்சை போடுங்கோ, ஐயா தர்மம் போடுங்கோன்னு நிற்பான். அப்போ அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடை கொடுக்கலாம். இப்போ வீடு வீடாக பிச்சைக்காரன் வாரது குறைஞ்சு போச்சு. பிச்சைக்காரனை தேடி பிடிச்சி தான் நாங்கள் சாப்பாடு போடணும். கிழமையில ஒரு நாளாவது எளியவர்கள், வறியவர்கள், சன்னியாசி, பிரம்மச்சாரி அவைகளுக்கு பிச்சை போடுங்கோ. கைகால் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வெளியில போனா கைகால் கழுவிட்டு போங்கோ. தேவையில்லாமல் மற்றவர்களை தீண்டாதீர்கள். அதுவும் ஒரு தொடக்கண்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. உணவு சமைக்கக்குள்ள நல்ல எண்ணத்தோடு சமைத்தால் அதை உண்ணக்கூடியவர்களும் நல்ல எண்ணத்தோடு வாழ்வார்கள். என்ன நேர்களே, நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.